கார்த்திகை தீபம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபா ஜூஸ் குடிச்சிட்டு அப்படி தூங்குறாங்க. தூங்கும்போது டக்குன்னு தூக்கம் தெளிஞ்சதும் அப்படி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சதும் அவங்கனால எதுவுமே முடியல. தலை பாரமா என்னமோ பண்ற மாதிரி அப்படி தலையை தட்டி தட்டி பார்க்குறாங்க. அவங்கனால நேராவே கண்ணு முழிக்க முடியல. எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுட்டு மாடிப்படியிலேருந்து கீழே வர்றாங்க. கீழே வந்ததும் யாரை பார்த்தாலும் அவ்வளோ கோவப்படுறாங்க. அத்தை அத்தைன்னு கோவமா கத்திட்டு வரும்போது அபிராமி வெளியில வராங்க. தீபா ஏன் இப்படி கோவமா கத்துற, என்ன சொனுக்குன்னு கேக்குறாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்க எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தட்டி விடுறாங்க. மைதிலியும் ஓடி வந்துடுறாங்க. ஏய் தீபா உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி கோவமா இது எல்லாம் தட்டி விடுற, உனக்கு என்னாச்சுங்கிறாங்க. எனக்கு என்னாச்சுன்னே எனக்கே தெரியல, எனக்கு கோவமா இருக்கு, கோவமா வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ரியா பக்கத்துல நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிக்கிறாங்க. குறவலையை பிடிச்சதும் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரியா முடிஞ்ச வரைக்கும் அவங்க திமிரி தள்ளி நிக்கிறாங்க. மைதிலி அபிராமி 3 பேரும் ஓடி வந்துடுறாங்க. ரியாவும் பக்கத்துல நிக்கிறாங்க. என்னாச்சுன்னே எனக்கு தெரியல, எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோவத்துல கத்திட்டு இருக்கும்போது இவளை இப்படியே விடக்கூடாது, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாங்கிறாங்க. மீனாட்சி நல்லா தானே இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு, சரி ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போற வழியிலேயே கார்த்திக் ஃபோன் பண்றாங்க. கார்த்திக் இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட வந்து 1 ஹவர் பர்மிஷன் கேட்குறாங்க. சரி போயிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரம்யா கார்த்தி நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாதா, உன் அருமை பொண்டாட்டிக்கு நான் கொடுத்த மாத்திரை இந்நேரம் வேலை செஞ்சுருக்கோம், அதை பார்க்கறதுக்கு தானே போகிற, போ போ என்ன இருக்குது எனக்கு தெரியாதான்னு நினைக்கிறாங்க ரம்யா. தீபாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கார்த்தி வந்துடுறாங்க. என்ன நீ ஆச்சு அப்படின்னு மீனாட்சியும் மைதிலையும் வந்து கேட்குறாங்க. என்னாச்சுன்னு எங்களுக்குன்னு தெரியல தம்பி, நல்லா தூங்கிட்டு இருந்தா, திடீர்னு தலையை பிடிச்சிக்கிட்டே கீழே வந்தா, கோவமாக சத்தம் போட்டுட்டு வந்தா, எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சா, அப்புறம் டென்ஷனாக இருந்த பொருள் எல்லாம் தூக்கி உடச்சிட்டு இருந்தா, அதுவும் இல்லாமல் ரியா வேற கொல்ல பார்த்தா, கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்கிறாங்க. ஏன் இப்படி ஆச்சு, எதனால் இப்படி பண்ணாங்கன்னு யோசிக்கிறாங்க கார்த்தி. திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பண்ண, நான் இப்படியெல்லாம் ஒரு நாள் கூட அவள் பண்ணவே மாட்டாங்கிறாங்க மைதிலி. எனக்கும் ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. திடீர்னு ஏன் இப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியலையேங்கிறாங்க. சரி டாக்டர் தான் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அவங்க வெளியில வந்தா என்னன்னு தெரிஞ்சிடுங்கிறாங்க மைதிலி. மீனாவை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா தான் சந்தோஷமா இருக்கா, அதுக்குள்ள எப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா. அவ காலம் முழுக்க கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கோ என்னவோங்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்காத மைதிலி, தீபாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவ சீக்கிரமா குணமாயிடுவா. மீனாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் அம்மா வெளியில வர்றாங்க. இப்ப தீபா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்க டாக்டர் அம்மா. திடீர்னு இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. மனக்குழப்பத்துல புத்தி தடுமாறிடுச்சு, இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்க்குறாங்க. தீபா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. பரவாயில்லைங்க நல்லா இருக்கு, ஆனால் உடம்பு ஃபுல்லாக வலியாக இருக்குங்கிறாங்க. தீபா தீபா உனக்கு எப்படி இப்படி திடீர்னு மீனாட்சி கேட்குறாங்க. அண்ணி இப்போ எதுவும் பேச வேண்டாம், எல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. உட்காரு தீபா, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ஜூஸ் எடுக்க போகிறாங்க. அவரமே அங்கே வராங்க. கார்த்தி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயின்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைமாங்கிறாங்க. மைதிலி ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தீபாவும் குடிக்கிறாங்க. சரி நீ எதை பற்றியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அபிராமி அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்க தின்ட்டு போகிறாங்க. தீபாவும் கார்த்தியும் வாங்க தீபா உட்காருங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. தீபாவும் வந்து உட்காடுறாங்க. ஆமாம் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க கார்த்தி. என்னாச்சுன்னு எனக்கே தெரியலைங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எந்திரிச்சா மண்டைக்குள்ளே ஒரே பாரமாக இருந்துச்சு, சரி போகலான்னு கீழே போனேன், கீழே போகும்போது நானும் என்னென்னமோ பேசி மோசமாக நடந்துக்கிட்டேங்கிறாங்க. தீபா தப்பு தப்பாக பேசிட்டேன் போல இருக்கு, அதை நினச்சா எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அத்தை ஜூஸ் கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு தான் நான் படுத்தேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. சரி அம்மா ஜூஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த டம்ளர் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க கார்த்தி. அதோ அங்கே இருக்கு பாருங்கங்கிறாங்க. அந்த ஜூஸ் டம்ளர் எடுத்து மோந்து பார்க்குறாங்க கார்த்தி. ஏங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க தீபா. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த டம்ளர் எடுத்துகிட்டு போகிறாங்க கார்த்தி. நாம ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டோம், நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு தீபா ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. கார்த்தி திரும்பவும் கம்பெனிக்குள்ளே வராங்க. ரம்யாவை பார்த்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போல்லாம் அடிக்கடி பர்மிஷன் கேட்டு போகிறீங்களே, என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா. கம்பெனிக்கு சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரொடக்ட்டு கூட உங்களால் அதிகமாக அதிகரிச்சிருக்கு, டெண்டரும் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க, கம்பெனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து லாயராக இருந்திருக்கீங்க, அதனால உங்கள் பிரச்சனை என்னங்கிறத கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், பணம் ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. எந்த ஹெல்ப்பு வேண்டாம் மேடம், நீங்கள் கேட்டதுக்கு தேங்க்ஸ், நான் போய் வேலையை பார்க்குறேன்ட்டு போகிறாங்க. உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கொடுக்கறதே நான் தான், அப்படி இருக்கு நீ வந்து என்கிட்டயே சொல்ல போகிற, சொல்ல மாட்டியே, உன் பொண்டாட்டி நிலை நீ இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பாரு, போ போ இன்னும் பாரு அப்படிங்கிற மாதிரி ரம்யா நினச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி அப்படியே பேசாமல் எதுவும் தெரியாத மாதிரி போகிறாங்க. அங்கே மாணிக்கம் கேட்குறாங்க, தம்பி தம்பி என்ன அடிக்கடி வெளியில் போறியே, ஏதாவது உனக்கு பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதான் போயிட்டு வந்தேங்கிறாங்க. தம்பி நான் தான் எப்போ பார்த்தாலும் பர்மிஷன் லீவு அப்படி இப்படின்னு போட்டுகிட்டே இருப்பேன், இப்போ நீயும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டியா, ரொம்ப சந்தோஷப்பாங்கிறாங்க மாணிக்கம். நீங்கள் எதுக்கு லீவ் போடுவீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. தம்பி நீங்கள் எப்போவாவது வேலை இருக்கும்போது பர்மிஷன் லீவு அப்படி இப்படின்னு போடுவீங்க, நான் பர்மிஷன் லீவெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அப்பப்போ வேலைக்கு வந்துட்டு போவேங்கிறாங்க. சீப் மெக்கானிக்னா சும்மாவா,
என்னை யாரும் இங்க கேள்வி கேட்க முடியாதுங்கிறாங்க மாணிக்கம். சரிண்ணே நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன்னு காட்டி போறாங்க. கொஞ்ச நேரம் கூட பேசிட்டே இருக்க மாட்டேங்கிறானே, வேலை வேலைன்னு வேலையவே பார்க்குறானேன்னு நினைக்கிறாங்க மாணிக்கம். கம்பெனிக்கு காவியான்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. ரம்யாவோட கேபினுக்கு எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு அங்க நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு காவியா ரம்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. காவியா என்னடி ரொம்ப நாளா ஃபோனையே காணா, ரொம்ப பிஸியான்னு கேட்குறாங்க. ஏன்டி நீ கூட தான் ஃபோன் பண்ணல, அதுக்காக நீ ரொம்ப பிஸின்னு நானும் கேட்கட்டுமாங்கிறாங்க. சரி சரி விடு, நீயும் பேசல நானும் பேசல, சமாதானமா போயிடலாங்கிறாங்க. சரி விடு, திடீர்னு என்ன ஃபோனெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா. ஆமாடி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன், அதான் உன்னை காணுமே, சரி ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பண்ணேங்கிறாங்க காவியா. உங்க கேபினுக்கு எப்படி வருதுன்னு தெரியாம தான் நான் கம்பெனிக்குள்ள நின்று கூப்பிடுறேங்கிறாங்க. ஓ அப்படி, நான் கம்பெனி விஷயமா அர்ஜென்ட்டா நான் வெளியில வந்துட்டேங்கிறாங்க ரம்யா. நீ வீடு தெரியாதுன்னு தான் கம்பெனிக்கு வந்தேன், இங்கேயும் உன்னை பார்க்க முடியாது போல இருக்குங்கிறாங்க. சாரிடி, நீ வரும்போது நான் வெளியில வந்துட்டேனேங்கிறாங்க. சரி நீ வரதுக்கு லேட் ஆகுமாங்கிறாங்க. ஆமா லேட் ஆகுங்கிறாங்க ரம்யா. ரம்யா அப்ப எப்படி நான் பத்திரிக்கை கொடுக்கட்டும்னு கேட்குறாங்க காவியா. என்னோட பிஏ கேசவன் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு போ, நான் வந்து பாத்துக்கிறேங்கிறாங்க ரம்யா. சரிடி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துரு. ஆமா உனக்கு எப்படி கல்யாணம்னு கேட்குறாங்க காவியா. கூடி சீக்கிரமே குட் நியூஸ் சொல்றேங்கிறாங்க ரம்யா. ஓ அப்படியா, சரிடி ரொம்ப சந்தோஷம். சரி நான் உன் பிஏ கிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு போறேன், நீ கண்டிப்பா வந்துடணுங்கிறாங்க ரம்யா. போனை கட் பண்றாங்க. காவியா உள்ள வந்துட்டு இருக்கும்போது கார்த்தி வேலை முடிச்சுட்டு இந்த பக்கம் வராங்க. கார்த்தி தான் கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்க கேசவன் பிஏ யாராவது இருக்காங்களாங்கிறாங்க. ஆமா அதுவும் அங்க உட்காந்துருக்காங்களே அவங்க தாங்கிறாங்க. சரி நான் போய் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க. சார் நான் அம்முவோட ஃப்ரெண்டு, அவளுக்கு நான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேங்கிறாங்க. அம்முன்னு யாருமே இல்லையேங்கிறாங்க கேசவன். சார் அம்முங்கிறவ தான் ரம்யா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் செல்லமாக அவளை அம்முன்னு தான் கூப்பிடுவோங்கிறாங்க. மேடத்துக்கு இப்படி ஒரு செல்ல பேர் இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்னு கேசவன் சொல்கிறாங்க. சரி நான் இன்விடேஷன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், அம்மா வந்ததும் கொடுத்துருங்கிறாங்க. சரிங்கிறாங்க. இது அம்மா வந்ததும் கொடுத்துருங்க, நான் அவகிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு காவியா பத்திரிக்கையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. கேசவன் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி காவியாங்கிறவங்க உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி என்னோட டேபிளில் வச்சிருங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா. கேசவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. மேடம் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னு கேட்குறாங்க. கேளுங்கங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு அம்முன்னு ஒரு பேர் இருக்கா, எனக்கு இது வரைக்கும் தெரியாது மேடம்ங்கிறாங்க. ஆமாம் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் செல்லமாக என்னை கூப்பிடுவாங்க. சரி நீங்கள் இன்விடேஷனை என்னோட டேபிளில் வச்சுருங்கிறாங்க. சரிங்கிறாங்க கேசவன். இந்த காவியா எதுக்கு தேவையில்லாமல் பத்திரிக்கையில் அம்முன்னு பேர் எழுதியிருக்கா, இந்த பத்திரிக்கையை காட்டி பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே, முதல்ல இந்த பத்திரிக்கையை ஷேப்பாக எடுத்து வைக்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க ரம்யா. கேசவன் பத்திரிக்கையை கொண்டு போய் ரம்யா ரூமில் வச்சிடுறாங்க. இந்த பக்கமாக கார்த்தி வந்ததும் ஏதோ ஒரு பொருள் கேட்குறாங்க. அதுவா, அது மேடத்தோட ரூமில் தான் இருக்கும், போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் ரம்யா ரூமுக்கு போறாங்க. ரம்யா ரூமுக்கு போய் கார்த்தி சாம்பிள் பாக்ஸை தேடிட்டு இருக்காங்க. ரம்யா அவசரமா திரும்பவும் ஃபேக்டரிக்குள்ள வந்துட்டாங்க. வந்து கார்த்தி நிக்கிற இடத்த பாக்குறாங்க. கார்த்தி இல்லைன்னு கேபினுக்கு வராங்க. கார்த்தி நிக்கிறத பார்த்துட்டு பத்திரிக்கை ஒரு வேலை பார்த்துருப்பானா அப்படின்னு பகேர்னு நினைக்கிறாங்க. கார்த்தி இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் சாம்பிள் பாக்ஸ் எடுக்க வந்தேன்னு சொல்றாங்க கார்த்தி. அப்படியா எடுத்தாச்சாங்கிறாங்க. இதோ எடுத்தாச்சு, நான் போய் வேலையை பார்க்குறேன்ட்டு போறாங்க கார்த்தி. அப்பாடா நல்ல வேலை கார்த்தி பத்திரிக்கையை பார்க்கல, பார்த்துருந்தா அவ்வளவுதான், நம்ம பேர் அம்முங்கிறத அவன் தெரிஞ்சிருப்பான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம பேர் அம்முங்கிறத கார்த்திக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பத்திரிக்கையை வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பேர் மட்டும் எக்காரணத்தை கொண்டு கார்த்திக்கு தெரியக்கூடாதுன்னு ஒன்னா மறைச்சிக்கிட்டு வராங்க ரம்யா. கேசவன் மூலமா ரம்யாவோட பேரு அம்முங்கிற செல்ல பேரு இப்ப கம்பெனிக்குள்ள பிரபலமா விளம்பரமாக போகுது. அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.